இப்போ நமக்கு ஹாலிடேஸில் குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. இதுக்கு வந்து அரிசி மாவு வந்து நான் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டிருக்கேன். ஏன்னா சோம்பு போடுறப்ப வந்து ஜீரண சக்தியும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதோட நமக்கு தேவையான அளவு வந்து காரப்பொடி, மிளகாய் பொடி வந்து போட்டுக்கலாம். அதோடு நம்ம பொட்டுக்கடலை மாவையும் ஆட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பொட்டுக்கடலை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பங்கு வந்து அரிசி மாவுன்னா 1/4 பங்கு வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டால் தான் அந்த கிறிஸ்பியாக வரும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும் பிசைகிறதுக்கு முன்னாடி. இப்போ நல்லா மாவை இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் இப்போ செய்கிறதில்ல அப்படின்னா எடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம். தேவையாங்கிறப்ப நீங்கள் வந்து போட்டு தேவையான அளவு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதையும் இந்த மாவோடு சேர்த்து கலக்கிறோம். இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, தட்டை தாங்க செய்ய போகிறோம். அதுவும் டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தாங்க இது. இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன துண்டுகள் எடுத்து வட்டமாக தட்டி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கணுங்க. அவ்வளோதான். இந்த கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி துணியில் போட்டுக்கோங்க. காட்டன் துணியாக இருந்தால் நல்லது. இப்போ உருட்டின உருண்டைகளை நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் கையில் தேய்ச்சிட்டு தட்டையாக நல்லா ரவுண்டாக தட்டி காட்டன் துணியில் கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். ஏன்னா தண்ணியெல்லாம் அதில் வந்து இழுத்துக்கணும். அதனால தான் நம்ம காட்டன் துணியை யூஸ் பண்ண சொல்கிறோம். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி நம்ம எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையில் போட்டு பொரித்து எடுக்கணுங்க தட்டையை. இப்போ நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசியான கரகர முறுமுறு தட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து இப்போ நான் போட்டிருக்க அளவுக்கு 45 தட்டை வந்திருக்கு மீடியம் சைஸில். உங்களுக்கு வந்து சைஸ் பெருசாகவும் பண்ணிக்கலாம், நீங்கள் சின்னதாகவும் பண்ணிக்கலாம். இது வந்து காரம் ஜாஸ்தி இருக்கிறதால இது வந்து கொஞ்சம் சிகப்பாக தெரியுது. வீடியோவில் வந்து கலரே தெரியல. ஆனால் வந்து நேரில் பார்க்குறப்ப நல்லா சிகப்பாக இருக்குது. இந்த ஸ்பைசிஸு இல்லை வேண்டாம் கம்மியாக சாப்பிட்றதானா கம்மியாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்.